சுய இன்பம் வந்து முழுக்க முழுக்க வந்து நன்மை தானே ஒழிய வேறு எதுவும் தீமை வந்து கிடையாது. சரிங்களா? இதனால் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பு வந்து பல்வேறு, அதாவது இதில் வந்து பார்க்கும்போது வந்து என்ன சர்வே சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 18லேருந்து 25 வயசு உள்ள ஏஜ் குரூப் எடுக்கிறாங்க, 25லேருந்து 40 வரைக்கும் உள்ள ஆண் பெண் ஏஜ் குரூப்பில் எடுக்கிறாங்க. இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சராசரியாக வந்து மாதம் ஒரு முறையாவது இந்த உடலுறவு சுய இன்பம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு சர்வே மூலமாக இது பண்ணுது. உங்கள்கிட்ட வேணால் சொல்லாமல் மற்றவங்க தவிர்ப்பாங்களே ஒழிய, ஏன்னா இது வந்து சொல்லி தெரிவதில்லை காமுங்கிற மாதிரி அவங்ககிட்ட தவிர்ப்பாங்களே ஒழிய அவர்களுக்குள்ள வேலைகளை தான் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால தான் இது வந்து ஒரு தவறு இல்லை. இது வந்து நார்மல் ஒரு ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன். சரிங்களா? பொதுவாக வந்து நம்ம வந்து ஒரு சமுதாயமான ஒரு விலங்கு. இந்த சமுதாயமான ஒரு விலங்குல வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் எப்போதும் கிடைச்சிடாது. ஒரு குரங்கோ, ஒரு மாடோ, ஒரு நாயோ, ஒரு ஆடோ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, பருவ வயதை எட்டின உடனே அது வந்து போய் இன்னொரு ஜோடியை பார்த்து மேட் பண்ணிக்கிறோம். அதே நேரத்தில் வந்து சில விலங்குகள் வந்து தனது வலிமையை நிரூபிக்கிறதுக்காக சண்டையிட்டு வெற்றி பெற்று, யானை, நாயெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு சண்டையிட்டு, சிங்கம் அந்த மாதிரி தான் பண்ணும், சண்டையிட்டு தனது எல்லையில் வந்து தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி வேறு ஆண்மகனை வந்து இது விடாமல் இதுதான் மேட் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரியான இதுகளும் இருக்குது. ஆனால் மனிதனுக்கு வந்து அப்படி கிடையாது. எந்த குரங்காவது போய் அப்பா அம்மாட்ட போய் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்குதா? எந்த மாடாவது போய் இந்த மாதிரி கேட்குதா? ஆனால் மனுஷன் மட்டும் ஏன் அப்படி இந்த மாதிரி ஆகிட்டுருக்கான்? மனிதன் வந்து சமுதாய விலங்கு. எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் எப்போதும் கிடைச்சிடாது. இது வந்து தத்துவம். 13 வயசில் சிலவனுக்கு நடக்கும், 18 வயசில் சில ஆளுக்கு நடக்கும், 20 வயசில் சில ஆளுகளுக்கு நடக்கும், 25 வயசில் 40 வயசில் நடக்கும், 50 வயசில் நடக்கும், 80 வயசில் நடக்கும். நடக்காமல் முடிந்த ஆளுகளும் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? அதனால் வந்து எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடச்சிடாது. அதனால வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, தனது எக்ஸ்போசர், அதாவது தனது உண்டாகக்கூடிய அந்த ஒரு ஃபீலிங்கை, டென்ஷனை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த சுய இன்பத்திற்கு வந்து உண்டு. இது சில விலங்குகள் வந்து செய்கின்றன அப்படிங்கிறதையும் கூட அறிவியல் பூர்வமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. சிலவங்களுக்கு வந்து ஓவர்லோட் ஆகி என்னன்னு கேட்டிங்கன்னா, இரவிலே தூக்கத்தில் வந்து விந்து வந்து வெளியே வரும். அதுதான் கொஞ்சம் வந்து பின்னாடி வந்து நரம்புகள் உள்ள பாதிப்பு ஏற்படுத்தும் ஒழிய நீங்களாக சுய இன்பம் செய்வது வந்து தவறு வந்து கிடையாது. இதனால் சில நன்மைகள் இருக்கும். முதல்ல வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, யானைகளுக்கெல்லாம் மதம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆண் பெண் யானைகளுக்கெல்லாம் மதம் பிடிக்கும், பெண் யானைக்கு மதம் பிடிக்கும், ஆண் யானைக்கு மதம் பிடிக்கும். அப்படி மதம் பிடிக்கும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா, தூக்கி எரிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி இதாகிட்டு வரும். ஆனால் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டு யானைகளுக்கான முகாம்லாம் வச்சு, ஏன்னா அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இன்டர் கோர்ஸ் பண்ணால் தான் அது வந்து குறையும். அதுதான் ஃபேக்ட். யானை வந்து உடல் உறவு கொள்ளினா தான் அந்த வெறி வந்து அடங்கும். இவன் வந்து கோயிலையும் இந்த மாதிரியான வழிபாட்டு தலங்களையும் கட்டி வச்சு அதை பிச்சை எடுக்க வச்சு அது என்ன பண்ணும், அது வந்து டெம்டேஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் பாகனை தூக்கி போட்டு மிதித்து அதே கொன்றும். அந்த மாதிரியான ஒரு ஊரில் வந்து துவம்சம் பண்ணிடும். சில நேரம் வந்து அதுக்கு மோப்ப சக்தி இருக்கிறதுனால ஏதோ 30-40 கிலோமீட்டருக்கு ஒரு யானை இருந்துச்சுன்னா கூட, இது கேரளாவில் அதிகமாக நடக்கும். கேரளாவில் யானை வந்து என்ன ஒரு பருவ வயதில் அந்த மாதிரி ஹார்மோன்ஸை வெளிப்படுத்துச்சுன்னா இதுக்கு மோப்ப சக்தி அதிகம். அதே மாதிரி காது உணர்வுகளும் வந்து அதிகம். 50 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இடி விழுந்தால் கூட கேட்கும். அந்த மாதிரியான இதில் வந்து வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது டெம்டேஷன் அதிகமாகி இது ஏற்கனவே என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த உணர்ச்சியோடு தான் இருக்கும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, மேலே ஆளுகளை தூக்கி வச்சுட்டு போகிற நேரத்தில் கூட அது வந்து கிளம்பி வந்து இணைய தேடி ஓடுறக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும். அப்போ போக முடியாத ஒரு சூழ்நிலைனால என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கனக்குள்ளே வந்து மதம் பிடிச்சி எல்லாத்தையும் இது பண்ணி கொடுக்க வைக்கும். இதை நான் ஏன் சொல்ல, ஒரு சின்ன கதை தானே ஒழிய இதை நான் ஏன் சொல்ல வரேங்கன்னா, ஒப்பிட்டு சொல்கிறதுக்காக சொல்ல வரேன். அதே போல் தான் மனிதனுக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆங்ஸைட்டி வந்து இருக்கும். சிலவனுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு வண்டி ஓட்டிகிட்டு வருவோம், ஒரு வீட்டில் எதிர்பார்த்த சாப்பாடு வந்து நல்லா இருக்காது, ஹோட்டலில் இருக்காது, எல்லாமே சந்திராஷ்டமம் அன்னைக்கும் தெரியும். இந்த ஆங்ஸைட்டியை பற்றி சொல்ல வேண்டியதே கிடையாது. இந்த ஆங்ஸைட்டிக்கெல்லாம் இந்த கோவப்படக்கூடிய உணர்வுகளுக்கெல்லாம் ஒரு சாந்தமாக்கக்கூடிய ஒரு செயலை வந்து செய்யக்கூடியது வந்து இந்த சுய இன்பம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ், மனச்சோர்வு, மன அழுத்தம், மனக்குறைபாட்டு நோய், இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு பண்ணக்கூடியதில் ஒரு முக்கிய இடத்த வந்து இது வந்து வகிக்குது.
அதே மாதிரி ஸ்லீப் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, மூடு டென்ஷன் ஆகிட்டு வேறு சிந்தனைகளில் இருக்கிறவங்களுக்கும், கடின உடல் உழைப்பில் இருக்கிறவங்களுக்கும் இந்த இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி மூட் சேஞ்சு இது எல்லாத்தையும் மாற்றி கொடுத்து நன்றாக உறக்கம் பெயர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பால்வினை நோய்களை வந்து தவிர்த்துக்கிறதுல வந்து முக்கிய இடத்த வந்து வகிக்குது. சில வந்து தீர்வை தேடி தவறான வழியில் போகிறத வந்து இது வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அதனால் இது வந்து அந்த வகையில் உயிரை காக்கக்கூடிய ஒரு செயலை செய்கிறதுனால இந்த சுய இன்பம் தவறு வந்து கிடையாது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஸ்ட்ரல் கிராம்ப்ஸ், பெண்களை பற்றி நம்ம மென்ஸ்ட்ரல் கிராம்ப்ஸ், வயிற்றில் வந்து வலி அதிகமாக இருக்கும், பிடிப்பு அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இது வந்து இந்த சுய இன்பம் மாஸ்டர்பேஷன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதில் வந்து அந்த வலிகள் எல்லாத்தையும் குறைச்சி கொடுக்க வைக்கும். சில நேரம் வந்து காமத்தில் வரும்போது சில நேரம் நம்ம பசியவே கூட மறந்து அந்த காமத்தில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆபாச படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா 10 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு 3 மணி வரைக்கும் டைம் போகிறதே தெரியாது. அந்த அளவுக்கு தன்னை மறக்கக்கூடிய செயலை செய்யக்கூடியதுலேயும் இது வந்து முக்கிய இடத்த வந்து வகிக்குது. அதே நேரத்தில் வந்து மறுநாள் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆகிறதுக்கும் இது பண்ணி கொடுக்க வைக்குது. சரி, இதெல்லாம் வந்து இளைஞர்களுக்கு நம்ம சொல்லிட்டோம். எவ்வளோ 40 ஆர் நியர் 50 உள்ளவங்களுக்கு வந்து இந்த ப்ராஸ்டேட் பாதிப்புகள் வந்து வர ஆரம்பிக்கும். கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். ஆனால் இது எப்போ வெளிப்படுத்தும் தெரியுமா உங்களுக்கு இளைஞர்களே, நடுத்தர வயதினர்களை? ஏறத்தாழ ஒரு 70-80 வயசில் வந்து இந்த ப்ராஸ்டேட் பாதிப்பு கேன்சர் உருவாக்கி அல்லது என்லார்ஜ்மெண்ட்டை உருவாக்கிட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுக்கு போய் முட்டிகிட்டு இருக்கும். ஆனால் வெளியில் வரக்கூடிய ஒன்றுக்கு வந்து யூரின் வந்து எப்படி இருக்கும், சொட்டாக இறங்கும். அப்போ தான் அந்த வேதனை வந்து உங்களுக்கு தெரியும். இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் நம்ம இதில் பார்ப்பாங்க, 70-80 வயசில் உள்ளவங்களும் பார்க்குறாங்கன்னு ஒரு சர்வே சொல்லுது. அப்போ அவங்களுக்குலாம் அந்த பாதிப்பு வந்து கண்டிப்பாக வந்து ஓரளவு உணர்ந்திருப்பார்கள். அதுக்கு காரணம் வந்து இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டு தான். அதில் அந்த ப்ரோஸ்டோகிளாண்டின்கிற ஒரு லிக்விடு சுரக்கிறதுனால, ஒரு ஹார்மோன் சுரக்கிறதுனால என்னான்னு கேட்டிங்கன்னா சில நேரம் வெளிப்படுத்த முடியாமலே என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த திரவம் வந்து சுரந்து பெருசாகிட்டு அந்த யூரின் வரக்கூடிய பாதைகளை வந்து அடைச்சிடும். அப்படிப்பட்டவங்களுக்கு இது வந்து இந்த ப்ராஸ்டேட் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாஸ்டர்பேஷன் பண்ணுறதன் மூலமாக, ஏன்னா அவங்களுக்கு வந்து உடல் உறவு பண்ணுறதுக்கான விருப்பங்கள் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே போனவுடனே சலிப்புத்தன்மை தட்டி போயிடும். அதனால் என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த பாதிப்புகள் வந்து இதாகிட்டு சலிப்புத்தன்மையினால் உடல் உறவு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த மாஸ்டர்பேஷன் பண்ணும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா பின்னாளில் வரக்கூடிய இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ஆர் ப்ராஸ்டேட் கேன்சரை தவிர்க்கலாம்ங்கிறத ஒரு கோஹர்ட்ங்கிற ஒரு அறிவியல் பூர்வமான சர்வே வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம், நன்மை எல்லாமே சொல்லிட்டோம். இதற்கான கட்டுக்கதைகள் புரளிகள்லாம் சிலது நம்ம சொல்லிடுவோம் பார்த்தீங்களா? அதையும் நம்ம சொன்னா தான் இதெல்லாம் வந்து கட்டுக்கதைகள் சிலதெல்லாம் இருக்குங்கிறத சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். இன்ஃபர்டிலிட்டி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, குழந்தையின்மை. அதுக்கு இதுக்கு எந்த கடை கிடையாது. நீங்கள் இறைத்தோறும் ஊரும் கேணி தான் சொல்லிட்டாங்க. இறக்கி அது வந்துட்டு தான் இருக்கும், சுரப்பி வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே நேரத்தில் வந்து கைகால் பதட்டம், மனநிலை சோர்வு அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து கிடையாது. சரிங்களா? அதே நேரத்தில் வந்து பார்க்கும்போது பசி இல்லாமல் இருக்கும், உங்களுக்கு வந்து வேலைகளில் கவனம் செலுத்த முடியாது, ஸ்கூலுக்கு சரியாக போக முடியாது, பள்ளிக்கு போக முடியாது, காலேஜுக்கு போக முடியாது, வேலைக்கு போக முடியாது. அதெல்லாம் சும்மா வந்து உங்களுக்கான ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு செயல், ஒரு ஷேம்ஃபுல்னு சொல்லுவாங்க. இது தெரிஞ்சிட்டா அசிங்கமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அதனால் ஒரு கூச்ச சுபாவம் தானே ஒழிய யாருமே செய்யாத ஆட்கள் வந்து கிடையாது. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு இப்போ ஆட்களும் இப்போ ஜனனமாகிறதும் கிடையாது. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு கட்டுக்கதைகள் தானே ஒழிய நீங்கள் இதெல்லாம் மூட்டை கட்டு வைத்து கொண்டு இதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணாமல் நீங்கள் வந்து உங்களுடைய வேலைகளையும் கவனம் செலுத்துமாறு பணிவோடு கேட்டுக்கிறேன். இது வந்து ஒரு நேச்சுரல் ஃபிசியாலஜிக்கல் ஒரு இதுதான ஒழிய சுய இன்பம் தீமை கிடையாது என்கிறதா என்னுடைய கருத்து, அறிவியல் பூர்வமான அறிஞர்களின் கருத்து. சரிங்களா? அதே நேரத்தில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரியான லிமிட்டோட வச்சுக்கிறங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 4 தடவை பண்ணுறது, 5 தடவை பண்ணுறது, 8 தடவை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கக்கூடாது. ட்ரை அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது. டீஹைட்ரேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா. அதனால் ஒரு எந்த இது இருந்தாலும் ஒரு அளவோடு வச்சுக்கிறோங்க. ஏன்னா அந்த உணர்ச்சி உங்களிலே தோண்டி
உங்களிலே ஒரு செயல்படுத்தி உங்களிலே ஒரு சமாதானமான ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு பண்ணை பதிக்குது. அப்படினால அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது, அதாவது ரெகுலரைஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. ரொம்பவும் டெய்லியும் வந்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு வாரம் ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரியான இதில் வந்து நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் நல்லது தானே ஒழிய, இதனால் வந்து தீமை வந்து கிடையாது.